காத்துட்டு இருக்காரு, யாரா ஃபினாலே போவா அந்த 5 பேர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கே தெரியும் யாரா டைட்டில் வின்னர் சொல்லிட்டு தெரியும். இப்ப ரன்னர் அப் வந்து யாரடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டை குழம்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா போட்டி நிறைய இருக்கு. ரன்னர் அப்க்கு எல்லாம் அப்படியே முழு முயற்சி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபேட் ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தாண்டா வருவேன், எல்லாத்தையும் சண்டை முட்டி விட்டு பிரிச்சு விட்டு நான் வரேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவருக்குமே தனியா விளையாண்டுகிட்டு இருக்காரு. என்னதான் குரூப்பா பிளான் பண்ணாலுமே தனியா ஒரு கிரிமினல் மைண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஃபேட்மேன். ஒரு சைடு சௌந்தர்யா எல்லாம் முந்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஓட்டுல பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஜாக்லின் கீழே தான் இருந்தாங்க ஓட்டிங்ல. நம்ம சௌந்தர்யா நேத்து அவங்க பண்ண அழுது இந்த வர்ஷினி சொன்னாங்க, நீ அழுதே ஓட்டு வாங்கிறமா அப்படின்னாங்க. அது உண்மையான வார்த்தையா போச்சுங்க இன்னைக்கு. ஏன்னா நேத்து அழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு மேல ஒரு ஓட்டுல வந்து நிக்கிறாங்க நம்ம சௌந்தர்யா தான் சொல்லணும். நீ பழச்சுப்பம்மா பழச்சுப்ப, ஆனா நீ ஃபைனல் வருவியா அதுதான் இங்க டவுட்டே. ஃபைனல் வந்துடுவேன், ஆனா ரன்னர் அப்பா வருவியா அதுதான் ரொம்ப டவுட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் யாரும் சொல்லிட்டு ரன்னர் அப் தான் அப்படியே டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம யாரு மிட் வீக் எவிஷன்ல அது 2 பேருங்க, 2 பேரு அது நம்மளுக்கே தெரியும். ஓட் லிஸ்ட்ல பாத்திருக்கோம். கன்ஃபார்ம் பவித்ரா வெளியே போறாங்க. பவித்ரா கூட ஜோடியா டிங் டிங் போறது நம்ம அருண் தான் நினைக்கிறேன். இத பார்த்து மனசு கலங்கிறது நம்ம அர்ச்சனாவா தான் இருக்கும். யாருன்னா ஹார்லி குயின். நம்மளுக்கு தெரியும் அருணோட லவ்வரு. கன்ஃபார்மா அருணும் பவித்ராவும் நாளைக்கு வெளியே போறாங்க. அடுத்த வாரம் யாரெல்லாம் சூடு பிடிக்க போறது தெரியல. அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து வந்து 8 பேர்ல யாரு 2 பேர் உள்ள இருக்க போறாங்க, இவங்கள இருந்து யார் போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் உறுதியா நாளைக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் நாளைக்கு வெளியே போறது 2 பேர் போறாங்க. நம்ம பவித்ராவும் அருணும் உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கன்ஃபார்மா வந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு யார் வந்து வெளியே இருந்து வந்து 8 பேர்ல யாரு 2 பேர் உள்ள போறாங்க அதுவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரெண்டிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.